இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி போட்டு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் 3 கப்பு சீரக சம்பா அரிசி சேர்க்க போகிறேன். அதாவது இந்த அரிசி 3/4 கிலோ அரிசிமா. அரிசி ஒரு வாட்டி நம்ம கழுவி வச்சுருக்கோமா. இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். பாருங்கள், இப்போ பாத்திரம் நல்லா சூடானதும் எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, நான் ஓப்பனில் தான் செய்கிறேன். 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய் பாத்திரத்திலே 1 கப்பு எண்ணெய், அதாவது ஒரு 3 ஸ்பூன். பாருங்கம்மா, எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்குங்க. 3 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கும் போது 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எப்பயுமே பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கணுமா. பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கு தக்காளி 1 தாம்மா எடுத்துருக்கேன். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பிரியாணியில் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். அதே போல் பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துடலாம். பாருங்கம்மா, புதினா இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் சிக்கன் நல்லா வதங்கி வரும்போது 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம், கெட்டி தயிர். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாமா. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் சீரக சம்பா அரிசி சேர்க்குறேன்னு கூடுதலாக தண்ணி சேர்க்கலை. அதே அளவுக்கு 1.5 கப்பு தண்ணி தான் சேர்க்க போகிறேன். 1 கப் அரிசினா 1.5 கப்பு தண்ணி. நான் 3 கப் அரிசி சேர்க்குறேன், 4.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துக்குங்கம்மா. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும், அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கோம். இதிலே ஒரு புது அரிசி இருந்ததுன்னா நீங்கள் 5 நிமிஷம் ஊற வைங்க போதும். பழைய அரிசி அதுக்கிறதுனால நான் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா டக்குன்னு குழஞ்சிடும். கூடவே லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்கம்மா. அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த அரிசி நமக்கு உடையெல்லாம் செய்யாது, பாஸ்மதி மாதிரி உடையாது. ஆனால் இந்த அரிசி வெந்து வரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். மீடியமான தீயில் நம்ம வச்சுட்டா ஒரு 15 நிமிஷம் வேகணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடி வரலும் கிளறுங்கம்மா, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். 15 நிமிஷத்தில் நான் 2 வாட்டி கிளறி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா அடியாட கிளறி விடணும். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். அதே போல் அடி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். ரைஸ் பாருங்கம்மா, எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குது, உதிரியாக. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. Download Moj.